உலகமே உங்கள கைவிட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்க மேல விழுகிற அவமானங்களையும், கஷ்டங்களையும் வச்சு நீங்க எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். ஒரு விவசாயிகிட்ட ரொம்பயும் வயசான ஒரு குதிரை இருந்துச்சு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த குதிரை ஒரு ஆழமான பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. குதிரை பயத்துல கத்தத் தொடங்குச்சு. அந்த விவசாயம் ஓடி வந்து பார்க்குறாரு. கிணறு ரொம்பயும் ஆழமா இருந்ததால குதிரையை வெளியே எடுக்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு அவர் முடிவு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரைக்கு எப்படியும் வயசாயிருச்சு. இதை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த கிணத்தையே மூடிடலாம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களையும் உதவிக்கு அழைக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் மண்வெட்டிகளை எடுத்துட்டு வந்து கிணத்துக்குள்ள மண்ணை போட தொடங்குறாங்க. மேலேருந்து மண் விழுகிறத பார்த்த குதிரை தான் உயிரோட புதைக்கப்பட போகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கத்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த கிணத்துக்குள்ளே அமைதி நிலவுது. உடனே விவசாயி உள்ளே எட்டி பார்க்குறாரு. அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னா, தான் மேலே விழுகிற ஒவ்வொரு மண்குடையும் குதிரை உதறி தள்ளுது. கீழே விழுகிற அந்த மண்ணை மிதிச்சு அது மேலே ஏறி நிற்கிது. மக்கள் மண்ணை போட போட அந்த குதிரை அதை ஏனியாக மாற்றுது. ஒவ்வொரு அடியிலையும் மண் உயர உயர குதிரையும் மேலே உயர்ந்து வருது. இறுதியாக அந்த கிணறு மண்ணால் நிரம்பினப்போ குதிரை கம்பீரமாக வெளியே ஓடிச்சு. இது மாதிரி தான் வாழ்க்கையில் உங்கள் மேலே மண், அதாவது பிரச்சனை, அவமானம், தோல்வி இதெல்லாம் வாரி வீசலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பிரச்சனைகளை உதறி தள்ளிட்டு அதையே உங்கள் வெற்றிக்கான ஏணிகளாக மாற்றி மேலே உயர்ந்து வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களை அழிக்க வீசப்படும் கற்களை கொண்டே உங்கள் வெற்றி கோட்டையை எழுப்புங்கள்.